மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். 33 வயதான இவர் கார் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். ராமகிருஷ்ணனுக்கும் சென்னையை சேர்ந்த சிவகாமி என்ற 30 வயது பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்துள்ளது. ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த அந்த தம்பதிக்கு திருமணமான சில மாதங்களிலேயே பிரச்சனை வெடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கணவன் ராமகிருஷ்ணனை விட்டு பிரிந்த சிவகாமி தனது அம்மா வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதன் நீட்சியாக சிவகாமி தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனால் விவாகரத்து வழங்க மனமில்லாத ராமகிருஷ்ணன் மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழ எண்ணியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி ராமகிருஷ்ணன் தனது சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு சவாரி ஏற்றி வந்திருக்கிறார். அப்போது தனது மனைவி சிவகாமியை தொடர்பு கொண்ட ராமகிருஷ்ணன் உன்னை சந்தித்து பேச வேண்டும் என கூறியிருக்கிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்த சிவகாமி ஜனப்பன் சத்திரம் பகுதிக்கு வரும்படி தெரிவித்துள்ளார். இதையடுத்து ராமகிருஷ்ணன் அந்த பகுதிக்கு சென்றதும் தனது காரிலிருந்து இறங்கி மனைவிக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது 2 வீலரில் வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராமகிருஷ்ணனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த ராமகிருஷ்ணன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இவருடைய அலறல் சத்தத்தை பார்த்து பதறி போன அக்கம்பக்கத்தினர் இது குறித்து சோழவரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராமகிருஷ்ணனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தனக்கு விவாகரத்து தர மறுப்பு தெரிவித்த கணவன் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த சிவகாமி கணவன் ராமகிருஷ்ணனை கொலை செய்ய கூலிப்படையினரை ஏவிவிட்டது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து சிவகாமி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த நவீன், கெல்வின் ராஜ் மற்றும் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த நிதிஷ் ராஜ் ஆகிய 4 பேரை கைது செய்து பொன்னேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் நடுவன் சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.